Hello everyone, welcome back to our channel My Dream Kitchen. இன்னைக்கு நம்ம My Dream Kitchenல ஜவ்வரிசி பாயசம், டெசர்ட், கீர் எப்படி வேணாலும் வெச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. எப்படி செய்யுது அப்படினு சொல்லி நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமாங்க. அதுக்காக நான் இப்போ 125 கிராம் அளவு ஜவ்வரிசி எடுத்துர்க்கேன். சின்ன சைஸ் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் கிடைச்சாலும் நீங்க அதை எடுத்துக்கலாம். இத நல்லா கிளிஸ்டருக்கு அதாவது தண்ணி நல்லா பளிச்சுன்னு வர மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளியரா இருக்கணும் தண்ணி பார்க்கிறதுக்கு. இப்போ நீங்க எந்த கப்ல ஜவ்வரிசி அளந்தீங்களோ அதுல வந்து 5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் இது நல்லா கொலகொலன்னு தான் வெந்து வரும். அந்த மாதிரி நல்லா ஊறி வெந்து வர்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ நான் ஜவ்வரிசி எடுத்த அதே கப்ல 1.5 கப் அளவு கரும்பு சர்க்கரை எடுத்து ஒரு 1/2 கப் தண்ணியில கரைச்சு வெச்சுக்க போறேன். இத வந்து தனியா நீங்க ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வெச்சிருங்க. அத நான் இத காமிக்கல. நார்மலா நம்ம பாகு பதம் வரணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இதே தண்ணியில நல்லா mix பண்ணிட்டு அத நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வெச்சு மட்டும் இறக்கிருங்க. கம்பி பதம் அதெல்லாம் இல்ல. இப்போ ஜவ்வரிசி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3/4 வாசி பாகம் வெந்து வரட்டும். இப்போ பாருங்க தண்ணியில இஞ்சி நல்லா 3/4 வாசி பதம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா நான் 3 ஏலக்காய் இடிச்சு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்க நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சிருந்ததை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வடிச்சிட்டேன். குப்பை ஏதாவது இருந்ததுன்னா ஃபில்டர் ஆகி வந்துடும். இது லைட்டா ஆறணும். ரொம்ப சூடா இருக்க கூடாது. பாலோட சேர்க்கும்போது பிரிஞ்சு போயிடும். அதனால ரொம்ப சூடா இல்லாத மாதிரி கவனிச்சுக்கோங்க. இப்போ 3/4 வாசி தண்ணி ஃபுல்லா இஞ்சி ஒரு 90% ஜவ்வரிசி குக் ஆயிடுச்சு. நீங்க ஒரு ஜவ்வரிசி எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் இதுல 1/4 லிட்டர் பால் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு குவாண்டிட்டி டபுளா வேணும் அப்படினு நினைச்சீங்கன்னா நீங்க இதிலே 2 மடங்கு அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இது பால்ல சேர்ந்து நல்லா ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்ல இல்ல லோ ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வைங்க. ஹை ஃப்ளேம் வச்சிட்டீங்க அப்படினா சீக்கிரமா அடிபிடிக்கும். அதே மாதிரி பால் சீக்கிரமா கட்டியா அதாவது கொலகொலன்னு ஆயிடும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்ச உடனே நான் இத லோ ஃப்ளேம் பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேம்லயே ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்க ஜவ்வரிசி நல்லா mix ஆகி நல்ல கொழுப்பா இருக்கும். பால் பார்க்கிறதுக்கே அந்த மாதிரி வரணும். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் மில்க் மேட் சேர்த்திருக்கேன். இது வந்து டேஸ்ட் நல்லா ரிச் ஆகிறதுக்காக நான் சேர்த்திருக்கேன். இன்னும் நீங்க மில்க் மேட் சேர்க்காட்டியுமே பிரச்சனை இல்லை. ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாயசம். எனக்கு இந்த ஸ்டெப் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் சேர்த்துக்கிட்டேன். இது வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். மில்க் மேட் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா mix பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. மில்க் மேட் நல்லா கலந்து பாயசத்தோட நல்லா ஒண்ணா இதாகி வரணும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம கரைச்சு வச்சிருக்க கரும்பு சர்க்கரை பாகு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்ல மில்க் மேட் சேர்த்தோமோ அதுல 3 கப் அளவு சர்க்கரை பாகு வர மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி 3 கப் நான் இதுல சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் பாருங்க ஒரு ரிச் க்ரீம் கலர் கிடைச்சிருக்கு நமக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி பாயசம் யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது மேக் பண்றதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 20 நிமிஷம் தான் தேவைப்படும். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து உருக வச்சுக்கிறேன். அதுல நீங்க எந்த நட்ஸ் வேணாலும் விருப்பப்படி சேர்த்துக்கலாம். நான் இப்போ கேஷ்யூ எடுத்துர்க்கேன். நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கறி விட்டுறாதீங்க. எனக்கு திராட்சை அதிகமாக பிடிக்காது. அதனால நான் சும்மா அங்கங்கே வர மாதிரி ஒரு 4 5 தான் சேர்த்துருப்பேன். இவ்வளோதான் நான் திராட்சை சேர்த்தேன். எனக்கு திராட்சை பிடிக்காதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாயசத்தோட சேர்த்துடலாம். பாயசத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம பாயசம் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எந்த குழந்தையும் வேண்டான்னு சொல்லாது. அவ்வளவு ஒரு க்ரீமியான பாயசம். நீங்க புதுசா யாராவது கெஸ்ட் வராங்க அப்படினா நீங்க இந்த மாதிரி பாயசம் வச்சு கொடுத்தீங்கன்னா எப்படி பண்ணீங்கன்னு கண்டிப்பா கேட்பாங்க. கேட்காம போகவே மாட்டாங்க. நீங்களும் கண்டிப்பா வீட்ல இதே மாதிரி ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டாப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை டாப் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன்
நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.